நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதிலும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைய போட்டியில் மற்ற கல்லூரிகளை வென்று வந்த நாகர்கோவில் ஸ்காட் கிறித்துவ கல்லூரியும் பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியும் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே முதல் 12 இடங்களுக்குள் நுழைய முடியும் என்பதால் இரண்டு கல்லூரிகளுமே கடுமையான ஆலோசனையில் ஈடுபட்டன. கல்லூரி பேராசிரியர்கள் ஆலோசனை தர யார் எப்படி பேசுவதென்று குறிப்பெடுத்துக் கொண்டார்கள். அவையில் கொஞ்சம் பதட்டமும் பயமும் நிறைந்திருந்தது. எப்படியாவது போட்டிக்கு வந்திருக்கும் கல்லூரியை ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இரண்டு கல்லூரிகளிடமும் நீடித்தது. எந்த கல்லூரி தமிழ்நாட்டில் முதல் 12 இடத்திற்குள் வரப்போகிறது? திருநெல்வேலியா, கன்னியாகுமரியா? இன்றைய பெரிதிலும் பெரிதுகளில் மோதுவதற்காக விவாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இரண்டு கல்லூரிகள். முதலாவதாக தூய சவேரியார் கல்லூரி மாணவர்கள் பாளையங்கோட்டை. உங்களோடு மோதப் போவது ஸ்காட் கிறித்துவ கல்லூரி மாணவர்கள் நாகர்கோவில். இன்றைக்கு பெரிதிலும் பெரிதுகளில் நாம் விவாதிக்க போகிற தலைப்பு, வாழ்க்கைக்கு கொஞ்சம் கிளாமர் தேவை, கிளாமர் தவிர்க்கப்பட வேண்டும், அவசியமில்லை. மனிதன் ஏன் உள்ளூர விரும்புகிறான், இல்லை ஏன் இது விரும்பக்கூடாது? புரியுதுங்களா? இதனுடைய அடிப்படை காரணங்களை நீங்க பேசுனீங்கன்னா, பட்டவர்த்தனமாக நீங்க பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இது குறித்து தான் விவாதிக்க போகிறோம். வாழ்க்கையில் கிளாமர் தேவை, கொஞ்சம் தேவை, இல்ல கிளாமர் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு சரியான தலைப்பை எடுத்து பெரிதிலும் பெரிதுகள் இரண்டாம் கட்டத்தில் விவாதிக்க போகிறது. பெரிதிலும் பெரிதுகளினுடைய அடுத்த கட்டத்திற்கு எந்த கல்லூரி நகரப் போகிறது? பாளையங்கோட்டையா, நாகர்கோயிலா? இதை முடிவு செய்யறதுக்கு தான் நம்ம பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. இயக்குனர் பாலாஜி சக்திவேல், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் லிங்குசாமி, எழுத்தாளர் சாரு நிவேதிதா. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம் என்ன? இன்னைக்கு கிளாமர் 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 தான் முக்கியம்னு சொல்றோம். கிளாமர் தான் முக்கியமா? இன்னைக்கு நீங்க நிஜமான வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் கூட கிடைக்காத நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா கிளாமர் ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியாட்டு நம்ம பாக்குறோம். ஏன்? நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மீடியாவை பாருங்க, ஒரு கிளாமரான ரிலேட்டடா ஒரு மேகசின் இருக்கு, அதுல ஃப்ரண்ட் கவர்ல அவங்க போட்டோஸ் போடுறாங்க. அதை பார்த்து சில பிள்ளைங்க கெட்டு போற வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு மூவி எடுத்துக்கோங்க, அதுல அவங்க டிஆர்பி ரேட் மேக்ஸிமம் மக்களை கொண்டு வரதுக்காக அவங்க யூஸ் பண்ற விஷயம் என்னது? ஐட்டம் நம்பர். அந்த ஐட்டம் நம்பரை பாக்குறதுக்கு சில பிள்ளைங்க இருக்காங்க. இது இளைய சமுதாயத்தை கம்ப்ளீட்டா சீரழிக்கிறதுக்கு, நம்ம கல்ச்சரை கம்ப்ளீட்டா டவுன்வர்ட் ஆக்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு தலைப்பு. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. ஈவன் கடவுள் கூட இந்த உலகத்தில் கவர்ச்சி விரும்பாத கடவுள் கூட இல்லைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், நான் செய்யக்கூடிய விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படிங்கும்போது அப்போ சமுதாயத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி இந்த கவர்ச்சி மட்டும் உங்களை தவறான வழிக்கு இட்டு செல்லும்? இதனால வர விளைவுகள், இதனால நம்மளே நம்மளை விட்டு கொடுத்து நம்ம ஐடென்டிட்டியை நம்ம லாஸ் பண்றதுதான் இந்த கிளாமர். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதுதான் இது. அப்படிங்கும்போது கிளாமருங்கிறது எல்லாத்தையும் மனம் திருப்பி ஒரு தீய வழிக்கு இட்டு செல்விக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேருமே தீய வழிக்கு போயிருக்கணுமே, ஏன் போகல? அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே, எல்லா பேருமே இப்போ யாரும் சீரியல் பார்க்காதவங்க இருக்காங்களா, இல்லை யாரும் புத்தகம் படிக்காமல் இருக்கிறாங்களா, இல்லை யாரும் எந்த படங்களை பார்க்காம இருக்கிறார்களா? எல்லோரும் பார்க்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் தான் காரணமாக இருக்கிறது. கிளாமர் அங்கே தப்பு கிடையாது. அப்போ என்னுடைய மனநிலை, நான் எப்படி கிளாமரை பார்க்கின்றேன் என்பதுதான் வித்தியாசப்படுகிற ஒழிஞ்சு அந்த கிளாமர் வித்தியாசமே கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இது பண்றாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் லைஃப்ல அவங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க் படிக்கிறது. அதை விட்டுட்டு அவங்க வேற சில விஷயங்கள் பண்றாங்க. இது தவறு இல்லையா? படிக்கிறது மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டாங்க மெண்டல் ஆயிருவாங்க. அப்படிம்போது பல விதமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல விதமான கருத்துக்கள் என்னது? படிக்கிறது மட்டும் ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாக்க அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதே போலதான் கிளாமரையும் கம்ப்ளீட்டா தலையில கொண்டு ஆடிட்டு இருந்தாலும் லைஃப்ல முன்னேற முடியாது.
கொஞ்சம் சூசைராஜ் கேட்ட கேள்விகளுக்கு அஜுமா நேரடியாக பதில் சொல்லன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவரை நல்லா மடக்கி இருக்கலாம். நீங்கள் டைரக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்தாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பயங்கரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கிளாமரால். எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது வந்து ஒரு 6 மாதம் உப்பே சாப்பிடாமல் இருந்த நடிகர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளோ உடம்பை வருத்திக்கிறாங்க. தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். அதுக்கு தங்கம்லாம் பூச வேண்டிய தேவையே கிடையாது. மனுஷன் சொன்னா அவனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, அவனுக்குன்னு ஒரு நேச்சுராலிட்டி இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுக்குன்னு ஒரு நிறம் இருக்கு, அவன் கிளைமேட்டுக்கு தக்கன அவன் உடம்பு இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நிறத்தை, நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ஃபர்ஸ்ட் நாம ஏத்துக்கணும். இவனை போல தான் வாழணும், அவனை போல தான் வாழணும்னு சொல்லிட்டு நம்மளோட இயல்பை விட்டுட்டு செயற்கையான ஒரு வாழ்க்கையில கொண்டு போறது தான் இந்த கிளாமர். தூய சவேரியர் கல்லூரி மாணவர்கள், ஏன் இந்த கிளாமரஸ் லைஃப் அப்படின்றது உள்ளூர நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய லைஃபாக இருக்கிறது? யார் பேச போறீங்க? ட்ரெவர் ஜெயராஜ் அடுத்த நிலைக்கு இட்டு செல்வர். ட்ரெவர் ஜெயராஜ், உங்களுக்கான நேரம். அவங்க சொன்னாங்க தங்கம் எதுக்கு தேவைன்னு. அந்த தங்கத்துக்கே ஒரு பாலிஷ் தேவைப்படுது, அதுக்கே ஒரு கிளாமர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கே. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு குறைத்தி ஆட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஹிப்ஹாப் அப்புறம் டெக்னோ அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நமக்கு அந்த ஒவ்வொரு மாற்ற நிலைகள், வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்படிதான் அஸ் அ ஸ்பீசிஸ் வி ஆர் இவால்விங். வி கேனாட் பி அந்த மைக்கி நிலையிலே நம்ம இருக்க முடியாது. இன்னொரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது கூட, பாலிடிக்ஸ் பேசிக்காக பார்க்கும்போது கூட, அந்த எம்ஜிஆர் இல்லைனா ஒபாமா கூட அவங்கள்ட்ட அந்த அந்த பீப்புள் ஸ்கில் இருந்தாலும் தே நீட் அ கிளாமர், தே நீட் அ பிளாட்ஃபார்ம் டு ஸ்பீக் ஃப்ரம். அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. கிளாமர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கும் அப்பீல் ஆக காரணம் வந்து ஒபாமா அப்பீல் ஆக காரணம், மெயின் காரணம் வந்து கிளாமர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அந்த உள்ளுணர்வு வந்து அடிபட்டு போகுது. பட் பேசிக்கலி வி ஆர் கிளாமரஸ் பீயிங்ஸ். அண்ட் கடைசி ஒரு கன்னியாகுமரி மெட்டஃபரை வச்சு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சக்கப்பழம் வந்து ரொம்ப வந்து மனம் கொடுக்கக்கூடியது, அதாவது ஜாக் ஃப்ரூட். அதை மறைச்சு வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இட் வில் கிவ் சென்ட் ஒன் டே ஆதி. அது ஏன் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி, எந்த ப்ரெமிசஸ்லேருந்து, எந்த பேசிஸ்லேருந்து, எந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல்னு சொல்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட இயல்புகளை விட்டு நாம வெளியில போறோம். நான் அதுக்கு தான் சொன்னேன், இவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரலை விட்டுட்டு நாம வெளியில போறோம். அது வந்து நேச்சுரல் விட்டு போறது இல்லை. அது என்னன்னா, they are also human beings. அது வந்து ஒரு achievable reality. அவர் காமிக்கிறது he is also human being. So it is an achievable reality. அவர் வந்து he is not living in heaven, he is living in earth. சரியா? So அது வந்து அவர் காமிக்கும் போது it's an achievable reality, it's not illusion. okay? அது ஒரு ரியாலிட்டியான சிச்சுவேஷன். எப்படி நீங்க அதை வந்து ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல முடியும்? அதை பார்க்கும்போது பக்கத்துல இருக்கவங்க என்ன ஆறாங்க, நேற்றுக்கு சாரி ஃபேஷனா இருந்துச்சு, இன்னைக்கு சுடி ஃபேஷனா இருக்கு, நாளைக்கு இன்னொரு விஷயம் ஃபேஷனா இருக்கும். ஸோ இதுக்கு தக்கன நாம நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு தப்பான விஷயம். நமக்குன்னு ஒரு ஸ்டைல் நாம கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு காலம் வந்து குண்டா இருக்கிறது ஃபேஷன் சொன்னா, ஒரு காலம் ஸ்லிம்மா இருக்கிறது ஃபேஷன். அதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, ரொம்ப உடம்ப வருத்திக்கிறாங்க. திபங்கர் குப்தா ஒரு சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து தற்கால ப்ராப்ளம்ஸை ப்ரீ மாடர்ன் லென்ஸால பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதாவது இப்போ உள்ள நம்ம ப்ராப்ளம்ஸை இப்போ உள்ள லென்ஸால பார்க்கணும், இப்போ உள்ள கான்டெக்ஸ்ட்டுக்கு இப்போ உள்ள நம்ம ஒரு வியூ பாயிண்டோடி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய மாடர்ன் நீட்ஸ் வந்து இட் ஹாஸ் சேஞ்ச். எங்கள் தாத்தாவுக்கு வந்து வேஸ்ட் இருந்துச்சு, ஐ நீட் அ பேண்ட், வாட்ஸ் த ப்ராப்ளம் தேர். சரியா? ஸோ த நீட் ஹாஸ் சேஞ்ச் தான் தவிர இட்ஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியாலிட்டி. அவருக்கு என்ன நல்லா இருந்துச்சோ அது எனக்கு நல்லா இருக்க தேவை அவசியம் இல்லை. இப்போ உங்களை நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட நேரத்தை நேசிக்கிறேன், என்னோட பர்சனாலிட்டியை நேசிக்கிறேன், என்னோட எவ்ரிதிங் நேசிக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அது ஆர்டிஃபிஷியல் ஆயிடுதுல்ல. ஒரு கிளாமருங்கிறது இட்ஸ் சஜஷன்ங்க, இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ். ஓகேயா? இப்போ ஒரு நல்ல நடிகர் சிக்ஸ் பேக்ஸ்ல வராருன்னா இட்ஸ் அ சஜஷன். அது வந்து ஒரு சிம்பிள் தானே தவிர யூ நீட் நாட் டேக் இட். why are you from that? ஒரு லேடி ஃபார் எக்ஸாம்பிள், படத்தை சொல்ல விரும்பல, யாராவது ஒரு ஆள் கிளாமரா வராங்க. இப்போ ஒரு ஃபிலிம்ல நயன்தாரா வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வருவாங்க. சாரி சொல்லக்கூடாது. டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க, ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு ஒரு எவ்வளவு கேவலமா வர முடியுமோ ஒரு டீச்சர் அந்த மாதிரி வருவாங்களான்னு யோசித்து பாருங்க. வரவே மாட்டாங்க. அந்த பொசிஷன்ல ஃப்ரெண்ட்ல போய் ஒரு போர்டு பக்கத்துல ஒரு லேடி நிக்கிறான்னா பசங்க டீச்சர் பாப்பாங்களா, போர்டு பாப்பாங்களா? இன்னொரு பாத்தீங்களா, நீங்க போர்டு பாப்பாங்களா, டீச்சர் பாப்பாங்களா?
இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளாமர் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றீங்க. கிளாமர்ங்கிற வேர்டே வந்து நீங்க ஸ்டீரியோ டைப் கொடுக்குறீங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல கூட நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் சொன்னாங்க people are sexy, அதாவது women are sexy ன்னு சொன்னாங்க. அதோட கலரிங் வேர்ட் கலரிங் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? செக்ஸி இந்த ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து வேற, இப்போட மீனிங் வேற. இட் கேன் பி ஆல்சோ மீன் பியூட்டிஃபுல். ஓகே, சோ நீங்க வந்து கிளாமருக்கு ஹர் செக்ஸி பெர்ஸ்பெக்டிவ். கிளாமர்னாலே சரியான மீனிங் வந்து கவரும் ஒரு அழகு. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அழகா இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறது வேற. அதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தியா, அங்கதான் கிளாமர் நிக்குது. சோ அதை எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்குறது தான் கிளாமர். அதனால ஏகப்பட்ட திருட்டு, ஏகப்பட்ட மனமுறிவு உருவாக்குனா இட்ஸ் a problem with you, it's not the problem with glamour. சரியா? கிளாமருக்கு ப்ராப்ளம் இல்ல, it's a problem with you. உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்கு, அத கிளாமர்ல ப்ராப்ளம் இல்ல. அதான் ப்ராப்ளம். Don't differentiate glamour and your self esteem or behavior. Okay, உங்க behaviorல இருந்து நீங்க ஆர்கியூ பண்றீங்க. இந்த மனுஷங்க எதுக்கு வாழ்றாங்க? argument for behavior, it's not an argument for glamour. மனுஷனுக்காக வேண்டி தானே ஒவ்வொரு விஷயமும் உருவாக்கப்பட்டிருக்கு. மனுஷங்க தானே வாழ்றாங்க. அப்ப மனுஷன் பாதிக்கப்படுறான்னு சொன்னா அந்த பாதிப்புக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? எதுவா இருந்தாலும் ஓபனா விட்டுருவீங்களா? ஓகே, thank you ட்ரெவர் ஜெயராஜ், மேரி. thank you லிங்குசாமி சார். ட்ரெவர் ஜெயராஜ், மேரி ரெண்டு பேர் விவாதத்தை பார்க்கறப்ப ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில், இதன் அடிப்படையில் யார் ரொம்ப நல்லா பேசினாங்க, இது ஒரு போட்டி அப்படின்றதுனால இந்த விவாதத்தில் இந்த நிமிடத்தில் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? ஜெயராஜ் நல்லா பேசினார். இப்போக்கு முன்னிலையில் ரைட் சைடு தான். சேவியர் ஸ்டூயஸ் சவேரியர் கல்லூரி. வாழ்க்கையில் கொஞ்சம் கிளாமர் தேவை என்று ஒரு தரப்பும், கிளாமர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கே. தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைக்கு சேவியர்ஸ் கல்லூரி மாணவர்களும் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்களும் வாழ்க்கையில் கிளாமர் என்கிற அம்சம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள், உங்களுக்கான வாய்ப்பு. யார் பேச போறீங்க? கிளாமர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தருது அப்படின்னா அது எனக்கு புரியவே இல்லைங்க. எப்படி கிளாமர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தரும்? அப்போ உங்க கிளாமருக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு திறமை இல்லையா? உங்க திறமைக்கு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு மேல நம்பிக்கை வைங்க. அப்புறம் என்னன்னா, கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கிளாமரான லைஃப், லக்ஸரியஸா வாழ்றவங்களுக்கு தான் சமுதாயத்துல வந்து மரியாதை கிடைக்குது. ஆனா உண்மையாவே ஒரு ஆளுமை தன்மை இருக்கிறவங்க, சமுதாயத்துக்காக வாழ்றவங்க, நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது இல்ல. அந்த கிளாமருக்கு மட்டுமே இந்த சமுதாயம் வந்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்லாதவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இல்லையே, நம்ம தான் இந்த சமுதாயத்திலே ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை வந்துருது. நீங்களே எதுக்காக கிளாமரை ஊக்குவிக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் விட பெருசா தெரியணும், மற்றவங்களுக்கு வந்து பொறாமையை உண்டு பண்ணணும், எல்லாரை விட நான் பெருசா தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கிளாமரை நீங்க கொண்டு வர்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமுதாயத்துல வந்து எல்லாரும் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த நிலைமைக்கு போனோங்கிறதுக்காக தவறான வழிகளுக்கு போறாங்க. அவங்ககிட்ட இருக்கு நான் அதை திருடணும். இங்க கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் எதுக்காக நடக்குது? அவங்க கவர்ச்சியா இருக்கிறாங்கிறதுக்காக தான் இந்த சமுதாய அநீதிகள்லாம் நடக்குது. அப்போ இந்த கிளாமர் தேவையா? நம்ம சொசைட்டி ஃபுல்லாக கிளாமரஸாக மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ வென் மை சொசைட்டி இஸ் சேஞ்சிங், நான் மட்டும் அங்கே டவுனாக இருந்தேன் அப்படின்னா என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். ஐ கான்ட் பி ஏபிள் டு கோ அண்ட் ஸ்பீக் வித் தெம், ரைட்? என்னால் பேச முடியாது. பட் வென் ஐ எம் ஈக்குவல் டு தெம், ஐ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் கம்யூனிகேட் வித் தெம் ஈஸிலி. ஸோ என்னோட கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகுது. அவங்களோட எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ ஐ கேன் அட்டைன் அ ஸ்டேட்டஸ் அண்ட் ரெகக்னிஷன் வென் ஐ எம் எக்ஸ்போசிங் மை செல்ஃப் அஸ் அ கிளாமரஸ் பர்சன். நீங்க சொன்னீங்களா பாசிட்டிவ் எனர்ஜி தருது, நான் கிளாமரா இருந்தா தான் எனக்கு நம்பிக்கை வருதுன்னு. ஏன் திறமையா இருந்தா நம்பிக்கை வராதா? மற்றவங்க ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, நான் கவனிக்கப்படணும், இந்த சொசைட்டில நான் கவனிக்கப்படணும்னு நினைப்பாங்க. யாருமே கவர்ச்சியாக கவனிக்கப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. கவர்ச்சியா இருந்தா தான் கவனிக்கப்படுவீங்க. டேலண்ட் கவர்ச்சியா இருந்தா தான் கவனிக்கப்படணும்ங்கிறது கிடையாது. டேலண்ட் எல்லா பர்சன்ஸும் ரெகக்னைஸ் ஆகிறது கிடையாது. டேலண்ட் மீறியா இருந்தா தான் கவனிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கவர்ச்சியா எல்லாரையும் காட்டிக்கிட்டு இருக்கணும்னா எல்லாரும் கவனிக்கணும்னு நினைக்க மாட்டேன். கவர்ச்சி எல்லாம் காட்டுறது கிடையாதுங்க. தங்களிடம் இருக்கிற அழகை மிகைப்படுத்தி காட்டுறது, எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறது கவர்ச்சி கிடையாது. டேலண்ட் இருந்தால் மட்டும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. டேலண்ட்டையும் மீறி அதிகமாக உங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்கணும். டிஃப்ரெண்ட்டுங்கிறது கிளாமரஸ் நான் சொல்கிறேன். இன்டர்வியூக்கு போறீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் அது கிளாமரை பார்த்தா உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா? உங்களுக்கு முதல் அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பெஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பவுமே. ஸோ உங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணி உங்க கிளாமர் தானே ஜட்ஜ் பண்ணணும், வேற எதுவுமே ஜட்ஜ் பண்ணாது.
அப்ப கிளாமர்னால தான் உங்களுக்கு எல்லாம் லைஃப்ல எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிளாமர் தான் லைஃப்னு நினைக்கிறீங்களா? கிளாமர் தான் லைஃப்னு சொல்லல, கிளாமர் என் லைஃப்க்கு நான் உயர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். கிளாமர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? கிளாமரும் சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு பாட்டு தான். அப்ப நீங்களே சொல்றீங்க கிளாமர் ஒரு பாட்டு தான், அது முக்கியமான விஷயம் இல்ல. கிளாமரும் சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவுதான். சப்போர்ட் பண்ணுது, தேவைப்படுது தானே. நான் தேவைப்படலன்னு சொல்லி எனக்கு கிளாமர் தேவைப்படுது. ஏங்க இப்போ ஒருத்தவங்க நம்மள அழகா இருக்குன்னு சொன்னா நமக்கு அழகு, நம்ம சந்தோஷம், உள்ளூர் சந்தோஷம். வெளியில ஏசே சும்மா சொல்லாதப்பான்னு சொல்லுவோம். சே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்றது எனக்கு உள்ளுக்குலாம் பட்டர்ஃப்ளை வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ உள்ளூர் சந்தோஷம் கிடைக்குது கிளாமரால, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. கவர்ச்சி வந்து உண்மையிலே ஒரு மோசமான ஒரு டிஸ்பிளேவா தான் இருக்கு. ஒரு சமுதாயத்துல நீங்க வாழ்றீங்க, ஒரு சமுதாய பிராணி, நீங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு சமுதாய பிராணி. அப்ப நீங்க வந்து சமுதாயத்துல பல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் வந்து கிளாமர், நான் ரொம்ப அழகா இருக்கேன், மத்தவங்க எல்லாம் என்னை விட ஈக்குவல் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளாமர் இப்படி வந்து கிளாமரை நீங்க ஹைட் இது பண்றதுனால பெண்களுக்கு தான் நிறைய பாதிப்பு வருது. நான் ரொம்ப கவர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அழகு பண்ணிக்கிறது, இதனால என்ன பெண்களுக்கு எதனா வன்கொடுமைகள் தான் இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமா சமுதாயத்துல பாக்குறோம். நான் நைட்டு 10 மணிக்கு மேல உங்களால தைரியமா கிளாமரா ரோட்ல நடக்க முடியுமா அந்த சமுதாயத்துல? நைட்டு 10 மணிக்கு மேல சும்மா போன நடந்தாலும் நடக்க முடியாதுங்க. என்ன சும்மாவே நடக்க கிளாமர் தான் சொல்ல முடியாது உங்களால. சும்மாவே ஒரு பொண்ணு 10 மணிக்கு நடக்க முடியாது. உங்க வீட்ல நடப்பீங்களா நீங்க? 6 மணிக்கு தான் உள்ள வெளிய விடுவாங்களா? பாலாஜி சக்திவேல் சார், இந்த கட்டத்துல இந்த 2 கல்லூரிகள்ல எது முன்னிலையில் இருக்கிறது? யார் விவாத திறமை, ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில், இந்த அடிப்படையில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள்? ஆரம்ப கட்டத்தில் நம்ம விவாதம் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இவருடைய ஜெயராஜ் வாதத்து மூலமாக இவங்க வந்து ஒரு முன்னிலையில் வந்தாங்க. இப்போது மஃபின் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஃபார்வேர்டில் வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க உண்மையை வச்சுக்கிட்டு திணறிட்டு இருக்காங்க, ஆனால் செயற்கையை வச்சு அவங்க அசத்திட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். கோமதி சங்கர், உங்களுக்கான நேரம். நம்மளோட இந்திய சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய நாடு பாரத தேசம் வந்த நாள்னு சொன்னோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் மிக பழமையான நாகரிகம்னு சொல்லலாம். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நமக்கு கிளாமருங்கிறது கூட துணைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடல் ஆஃப் டான்சிங் கேர்ள். அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டிய பெண்ணினுடைய சிலை அது. அதுக்கு அடுத்தாப்புல நம்முடைய கோவில்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோவில்களுடைய சிற்பங்கள் வந்து நம் மனிதர்களுடைய கலை ரசனையை எடுத்து சொல்லும். அந்த கோவில் வந்து பக்திக்குரிய இடமா ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவரை ஈர்க்கிற வகையில் உள்ள ஒரு கவர்ச்சி பொருளா மற்றொரு புறத்தில் இருக்கு. அஜந்தா சித்திரங்கள் ஆகட்டும், அனுராதபுரம் பெயிண்டிங் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியே கொடுக்க தயாராக இருந்தாங்க, அந்த சிற்ப ரகசியங்களையும் அந்த ஓவிய ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதன் மீது இருந்த அவர்களின் ஈர்ப்பு, அதன் பால் இருந்த ஒரு கவர்ச்சி. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோன்னா, வரலாறுங்கிறது ஒரு ராவான சப்ஜெக்ட். அதை வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்படுவான்னா ஒரு கேள்விக்குறி தான் இன்றைய நிலையில். ஆனால் யவனராணி, கடல்புறா முதலான இந்த கதைகளை எல்லாம் சாண்டில்யன் வந்து ஒரு கவித்துவமான ஒரு கவர்ச்சியான பாணியில் எடுத்து கொடுத்தார். சாண்டில்யனோட கதை ஒரு புறம் உதவிச்சுன்னா, ஜெயராஜுடைய ஓவியங்கள் மறுபுறம் உதவிச்சு. சாண்டில்யன் சொன்னதை இவர் ஓவியத்தில் கொண்டு வருவர். அந்த கவர்ச்சி புத்தகங்களுக்காக, ஆனந்த விகடனுக்காகவும், குமுதம் அந்த மாதிரியான வாராந்திரி இதழ்களுக்காகவும் சனிக்கிழமைகளில் பெரிய கியூலைனே காத்திருக்குமா. இது எங்களுடைய முன்னோர்கள் சொன்னது, எங்களுடைய அப்பா அவங்கெல்லாம் சொன்னது. அதே மாதிரி கஜுரகா சிற்பங்கள் ஆண் பெண் உறவில் இருந்து மன்னன் வாழ்க்கை வரைக்கும் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்குது. அதுதான் அந்த சிற்பங்களோட அழகு. கண்ணாடி பார்க்கும் சித்திரப்பெண் சிற்பம், ஆவுடையார் கோவில், கிருதாமீசை குதிரைக்காரன், இதெல்லாம் அந்த காலத்திலே வச்சுட்டான். இன்னைக்கு நான் கிருதாமீசை வைக்கிறேன்னா அது வேற, ஆனால் அன்னைக்கே கிருதாமீசை வச்சு சிலை செஞ்சுட்டாங்க. ரவிவர்மாவுடைய பாரத தேசம் எங்கும் இருக்கின்ற பல்வேறு சமுதாய பெண்களின் ஓவியம், அதுக்கு இன்னைக்கு எத்தனை கோடினாலும் கொடுத்து வாங்க தயாரா இருக்கிறான். தேங்க்யூ கோமதி சங்கர். ஆனால் இவ்வளவு தூரம் கோமதி சங்கர் பேசியிருக்கிறார். ஆனாலும் இன்றைய சூழலில் இதற்கு இம்பார்ட்டன்ஸ் நாம் தரக்கூடாது, கவர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது. வாய் இன்னைக்குள்ள சமுதாயம் எப்படி இருக்கு? சரி, நான் பாயிண்ட்க்கு வர முன்னுக்கு உங்கள்கிட்டே திருப்பி சொல்றேன். நீங்க சொல்றீங்களா ஹிஸ்டரி இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னுக்கு உங்க ஃப்ரெண்ட் ட்ரெவர் சொன்னாரு, நம்ம இன்னைக்குள்ள சமுதாயோட பிரச்சனையை ப்ரீ மாடர்ன் டெக்னிக்ஸ் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ மாடர்னா எத்தனை விஷயங்கள் இருந்துச்சு. சத்தி இருந்துச்சு, சத்திக்கும் இவ்வளோ நீள ஹிஸ்டரி இருக்கு, இவ்வளோ நீள லிட்ரேச்சர் இருக்கு. ஆனா அது இருந்தாலும் அது ஒரு பாவமான விஷயமா தான் இருந்துச்சு, தடுக்க தான் செஞ்சாங்க, அதை சப்போர்ட் பண்ணல.
கிளாமர் கூட தலக்க தான் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த காஸ்டியூம் யாரும் போட்டு நிக்கிறது இல்ல. இன்னைக்கு எந்த டெம்பிள் அந்த மாதிரி செல்ல வைக்கிறது இல்ல. இன்னைக்கு யாரும் அப்படி பெயிண்டிங்கும் பெயிண்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு சமுதாயம் ஃபுல்லா காம்படிஷன் நிறைஞ்சதா இருக்கு. எங்க பார்த்தாலும் காம்படிஷன். இந்த காம்படிஷன் ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது, பிரஷர் உண்டாக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷர்ல ஒரு ஷார்ட் கட்டா ஒரு ராங்கான வழி எடுத்துட்டு போறது தான் இந்த கிளாமர். ஒரு மாஸ்க் போட்டுக்கிறீங்க, ஒரு கர்டன் போட்டுக்கிறீங்க, ஒரு கிளாமருக்கு கர்டனை போட்டுக்கிறீங்க. நீங்க ஒரிஜினலா அந்த கிளாமரா இருக்க உருவத்தோட பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. அந்த பியூட்டிஃபுல்லா நீங்க ஹைட் பண்ணிடுறீங்க, உங்க டேலண்ட்டை ஹைட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த கிளாமரோட ஸ்டெப்பை நீங்க விட்டீங்கன்னா நீங்க மச் மோர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்க ஒரிஜினாலிட்டி, உங்க ஹியூமிலிட்டி உங்களை மச் மோர் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகும். இந்த கிளாமர் இந்த வேர்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப சுத்துது. எந்த ஃபார்ம்ல சுத்துது தெரியுமா? பிசினஸ் வேர்டா சுத்துது, எக்கானமிக்கலா சுத்துது. ஏதாவது ப்ராடக்ட்டை முன்னுக்கு போட்டா கிளாமர்னு போட்டுருவாங்க. ஏன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கூட, நான் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி நான் சொல்றேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், திறமை இருக்கோ இல்லையோ நீ கிளாமரஸா இருந்தா உன்னை ரிசப்ஷன்ல விட்டுருவாங்க, அந்த இடத்துல நிக்க விட்டுருவாங்க. ஆனா அது உனக்கு சக்சஸா கிடையாது. அது உனக்கு சக்சஸ் கிடையாது. நீ அங்க நிக்கிறது ஒரு முட்டாள், ஒரு ஈடியட் மாதிரி தான் நின்று இருப்ப அந்த இடத்துல. உனக்கு அந்த வேலைக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொண்ணுங்க அந்த ஹோட்டல் மேனேஜ் ஜாயின் பண்றாங்க, எத்தனை ரிசைன் பண்றாங்கன்னு என்கிட்ட கேளுங்க. ஒரு மாசத்துல எத்தனை பேர் ஓடி போறாங்கன்னு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த மார்க்கெட்ல இந்த கிளாமர் வருது, நீங்க பிளைண்டா அந்த கர்டன்ல இருக்க கிளாமரஸ் ஐட்டம்ஸை வாங்கிடுறீங்க, எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கர்டனுக்கு பின்னுக்கு என்ன தெரியுது? they are utilizing your money, they are emptying your pocket. அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த கிளாமர், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. மீடியால கூட அவங்க மூவிஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன கடைசியில உங்க பர்ஸ்ல இருக்க மணி தியேட்டருக்கு போகும், அவ்வளவுதான். இதுக்கு மேல யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. சரியா? நான் ப்ளீட் பண்ணி சொல்றேன், எப்படி ட்ரக் அடிக்ட் ஒரு நோயா இருந்துச்சோ, ஆல்கஹால் ஒரு நோயா இருந்துச்சோ, இன்னைக்கு இப்படி கிளாமர் ஒரு நோயா இருக்கு. இதுக்கு மேல ஆஸ் அ கேர்ள் நான் சொல்றேன், எனக்கு ஃபெலோ சிஸ்டர் சஃபர் ஆகிறது உங்க இந்த கிளாமர் கான்செப்ட்னால. எங்களை ஹியூமன் பீயிங்காவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேங்க்யூ ஜெனிடா, தேங்க்யூ ஜெனிடா. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. ஒரு அழகு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த பெண்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒரு முட்டாளாகத்தான் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள், ஒரு முட்டாளா தான் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு ஒரு பெரிய வாதத்தை ஜெனிடா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. சொன்னீங்க ரிசப்ஷன்ல வந்து முட்டாளை தான் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு. நீங்க the first impression is the best impression. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு 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 எண்ணம் தோணணும், அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்க்கும்போது தாங்க இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இருக்கும் அப்படின்னு தோணும். நான் உள்ள வரணும்னா அவங்க தான் முதல்ல முக்கியம். என்ன பார்த்து யாருக்கும் அப்படி தோணல. இல்ல முதல்ல அதுதாங்க முக்கியம். அதே மாதிரி நான் இப்படினா அந்த ஒரு வருஷம் நிலைச்சதுக்கு காரணம் நான் அந்த கிளாமரை விட்டேன், அந்த மேக்கப்பை விட்டேன், என் ஒரிஜினாலிட்டியை நான் நிப்பேன் சார், நான் அப்படியே நான் அலோவ் பண்ண நிக்க விடுங்க சொன்னேன். இப்போ கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க அந்த மேனேஜரை. நான் அப்படி கேட்டேன், எனக்கு அப்படி கொடுத்தாரு, அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன். நான் சக்சஸ்ஃபுல்லா சூப்பர்வைசர் மாறினது, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ட்ரெயினியா, ஒரு சூப்பர்வைசர் ட்ரெயினி எடுத்தது ஜென்ஸ்க்கு ஈக்குவலா வந்தது கிளாமர்னால கிடையாது, நான் போராட்டத்தினாலங்க. அவங்க வந்து சதியை பத்தி பேசியிருந்தாங்க. சதிங்கிறது ஒரு கொடுமைங்க, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அதுக்கும் கிளாமருக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம். அந்த மூட நம்பிக்கையும் ஒரு டெம்பிளோட ரிலேட்டடா இருந்துச்சு, அந்த மூட நம்பிக்கையும் ரிலிஜனோட ரிலேட்டடா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்க, பெயிண்டிங்ஸை யாரும் மதிக்கிறதே இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு அஜந்தா சித்திரங்களை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வரான்? சமண முனிவர்கள் வாழ்ந்த சமண படுகையில எதுக்குங்க அந்த கவர்ச்சியான சிற்பம் வரைஞ்சாங்க? அதுக்கு இல்ல, அதோட ரொம்ப முக்கியம், அப்படி ஒரு கேவ்ல, அப்படி ஒரு இன்செக்யூர் பிளேஸ்ல இவ்வளவு ஆர்ட் பண்ணிருக்காங்களே, அதுல ஆச்சரியப்பட்டீங்களா? அதுல ஆச்சரியப்பட்டீங்களா? அதுவே உங்களுக்கான கவர்ச்சி தான், அதன் மீதான உங்களோட கவர்ச்சி தான். கான்செப்ட்க்கு வெளிய போகாதீங்க, அதன் மீதான ஈர்ப்புல தான் நீங்க விழுந்துட்டீங்க. கான்செப்ட்க்கு வெளிய போகாதீங்க, அதன் மீதான ஈர்ப்புல நீங்க உள்ள வந்துட்டீங்க. இவ்ளோ சொல்றீங்களா? எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் கொடுங்க. நீங்க ஹிஸ்டரி எல்லாமே அடுக்குறீங்க, என் ஃபேமிலி ஹிஸ்டரி நான் வைக்கட்டுமா? நீங்க கிளாமர்னு சொல்றீங்களா? ட்ராவங்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிளாமர் இருந்துச்சு, கிளாமருக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, துணி உடுக்க விட மாட்டாங்க. என்ன முடிக்க அத நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல மாறாடை அணியாத சமூகம் இருந்தது. மாறாடை அணியாத சமூகம் தமிழ்நாட்டுல ரொம்ப காலமாவே இருந்தது. அரசியாகட்டும் கடைநிலை ஊழியராகட்டும் மெல்லிய சல்லாடை உடுத்தும் வழக்கம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், அவங்க பேசட்டும். எனக்கு ஆன்செஸ்டர்ஸ்க்கு துணி போட பர்மிஷன் கொடுக்கல, வருஷத்துக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம் டாக்ஸ் இருந்துச்சு தெரியுமா? சொல்லட்டுமா? வெக்க ஏடா இருக்கும் இப்ப டாக்ஸ் சொன்னாங்க. அவங்க சைஸுக்கு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதுக்கு டாக்ஸ் இருந்துச்சு. அப்படி நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இங்க நிக்க மாட்டேன், ஒரு மரத்தடியில ஒரு துண்டு துணியா யாரும் இல்லாம உட்கார்ந்துருப்பேன். சரியா?
இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்தது நீங்க சொன்ன கிளாமரை நாங்க மிதிச்சனால தான் நாங்க இந்த நிலைமையில இல்ல அதுவும் கிளாமரும் இல்லைங்க, அது உங்க மீதான வன்கொடுமை. அதுதான் கிளாமர், அதுதான் கிளாமர். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் சொல்றேன். ஒரு சமஸ்தான முறைகளை விதித்ததுனா அது கொடுமை, அது வேற இது வேற, அத பத்தி பேசாதீங்க. நீங்க சிற்ப சிலைகளை காட்ற அதே சிலை அதே இதுதான் நான் போட்டோகிராஃபா எனக்கு forgotten history bookல வச்சிருக்கேன். You know what is forgotten history? அந்த history இன்னைக்கு மறக்கப்பட்டது, யாருக்கும் வாயில சொல்ல ஆசை இல்ல. ஏன் நீங்க சொல்றீங்களா எல்லாம் கரெக்ட்னு சொல்றீங்களா, ஏன் இன்னைக்கு அத பத்தி பேச மாட்டேங்கறாங்க? இன்னைக்கு அத பத்தி இருக்குங்க, நீங்க சொல்றீங்க அதெல்லாம் நீங்க வந்து forgotten historyன்னு சொல்லிட்டு நீங்க வன்கொடுமைகளை பத்தி பேசுறீங்க, அத பத்தின பதிவுகள்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற எது டெம்பிள்ல காட்டுனாங்களோ அது எனக்கு ஜனங்களே தான் அங்க டெம்பிள்ல காட்டுறாங்க. ஏங்க நீங்க அந்த சரி நீங்க சொல்றீங்களா அந்த சிலைகள் அந்த ஆளுகளுக்கு அவங்க லைஃப் எப்படி எண்ட் ஆச்சு அது தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் டெம்பிள்ல போட்டுருக்கு. That's all. Thank you Jenida. Thank you Komadi Sankar. Thank you. சாரு நிவேதிதா. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா பேசினாங்க. ஆனாலும் கோமதி சங்கர் வந்து இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி விஷயத்துக்கு வரவே இல்லை. பழைய பெருமைகளையே பேசிக்கிட்டு இருந்தார். அதை கொஞ்சம் இவங்க கார்னர் பண்ணாங்க ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு. அதனால் ஜெனிட்டாவை தான் இப்போ வந்து நான் கொஞ்சம் மேலே இருக்கிறதா சொல்லுவேன். பாலாஜி சக்திவேல் சார். சார் சொன்ன மாதிரி ஜெனிட்டா அவங்க கொஞ்சம் நல்லா அப்படின்னு பேசினாங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணார். ரொம்ப அந்த சரித்திரத்துலேருந்து எல்லாமே எடுத்து சொன்னார். அதுக்கு வந்து பதிலாக அவங்க வந்து நல்லாவே எதிர்கொண்டாங்க, நல்லா பேசிட்டாங்க. இப்போ இந்த சைடு உயர்ந்திருக்கிறது அப்படின்றே சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க்கையில் கொஞ்சம் கிளாமர் தேவை என்று ஒரு தரப்பும் கிளாமர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பெரிதும் பெரிதுகளினுடைய மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இரண்டு கல்லூரிகளும் கிட்டத்தட்ட ஒரு சிறு முனை அளவு தான் முன்னிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா தராசு அந்த சைடு இந்த சைடு, இந்த பக்கம் அந்த பக்கம், தராசின் முள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கிளாமர் இல்லாத லைஃபை யோசிச்சோம், கிளாமர் இல்லாத வேர்ல்டை யோசிச்சோம் அப்படின்னா டோட்டலி பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். வாழ்க்கையை கலர்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கிளாமர் இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு வேர்ல்டுல துணி கடை கிடையாது, பூக்கடை கிடையாது, பார்லர் கிடையாது, ஈவன் சலூன் கூட கிடையாது, வாழ்க்கையே கிடையாது கிளாமர். நீங்க என்னெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்துட்டு, அதாவது கிளாமர் நீங்க எல்லாரும் கிளாமரோட தான் இருக்கீங்க, கண்ணை மூடிட்டு கிளாமர் வேணாங்கிறீங்க, அதுதான் ஏன்னு தெரியல. அதாவது கிளாமர் பெர்சனாலிட்டி அதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போனா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்ப கைகால நெயில வெட்டிக்கிட்டோம் அப்படிதானே, வெட்டி அதை பெர்ஃபெக்டா வச்சா அது ஒரு பெர்சனாலிட்டி. அதுக்கு மேல ஒரு நெயில் பாலிஷை விட்டோம் நினைச்சிடுங்க, அதுதான் கிளாமர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கிளாமர். அடுத்தவங்க என்ன பார்க்கணும், நம்ம பெர்சனாலிட்டி முக்கியம் இல்லை, அடுத்தவங்க என்ன பார்க்கணும், அதுதான் நீங்க சொல்ல வாரீங்க. கவர்ச்சி சாங் டிவில போடுறாங்க அப்படிதானே, அதை நீங்க ஃபேமிலியோட இருந்து பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்கணும்னு தான் சொல்றேன். ஏங்க லைஃப்ங்கிறது பார்த்தா என்னங்க தப்பு? பெர்சனாலிட்டி உங்களுக்கு போதாதா? உள்ளுக்குள்ள ரசிக்கிறோம், வெளியே வேஷம் போடுறீங்க எல்லாரும், அதுதான் உண்மை. உள்ளுக்குள்ள ரசிக்கிறோமா இல்லையா? ஹியூமன் பீயிங்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு கோட்ஸ் உண்டு. எப்படியும் வாழலாம்னு சொன்னா அது நல்லா இருக்காது. ஹியூமன் பீயிங்னா இப்படிதான் இருக்கணும், நீங்க அதுல எப்படிங்க? கிளாமரோட தான் வாழணும். கவர்ச்சிங்கிறது லைஃப்ல எல்லா விஷயத்திலயும் முக்கியம். ஒரு ஐட்டம் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டா ஃபேமிலியோட இன்னைக்கு பார்க்குற சிச்சுவேஷன் தான் இருக்குது. பட் பார்க்குற சிச்சுவேஷன் இருந்தாலும் உண்மையான ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? அப்பா தனியா ரசிப்பார், பையன் தனியா ரசிப்பான், அதுதான் உண்மை. எந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல தான் அட்டென்ஷன் இருக்கும். ஈவன் காலேஜ்ல கூட அட்ராக்ஷன் வேணும். திருவள்ளுவர் ஒரு குறள் ஒண்ணு உண்டு, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பும் உடைத்து என்று சொல்லி. அதற்கு அர்த்தனா மெய் வாய் கண் மூக்கு செவி இவை யாவற்றையும் அடக்கி ஆள்பவனே 7 பிறப்பும் நிலைத்து நிற்கப்படுவான்னு சொல்லிட்டு, அடக்கி ஆளுகின்றவன் அடங்கி அந்த ஒரு இடத்துல இருக்கிறவே இல்லை, அடங்கி அந்த சமுதாயத்துல கதவு போட்டிட்டு இருக்கிறது இல்ல, அடக்கி ஆளுகின்றவன் சமுதாயத்தில் 7 பிறப்பும் நிலைத்து நிற்கின்றான். சாரு நிவேதிதா. சினிமா பாட் ஐட்டம் சாங் அதை வந்து நீங்கள் சொன்னீங்க, ஒரு 60 அந்த அப்பாவும் பார்க்குற அவர் என்ஜாய் பண்ணுறாரு, மகனும் என்ஜாய் பண்ணுறான்னு. என்னோட பிரச்சனை என்னன்னா 5 வயசு குழந்தையும் பார்க்குதேங்கிறது தான்.
எனக்கு இந்த பக்கம் இப்போ கை ஓங்கி நிற்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நகம் வெட்டினது முடி வெட்டின விஷயம்லாம் சொன்னீங்க. அந்த அளவு தான் வச்சுக்கணும், மேலே பாலிஷ் போடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாயிண்ட் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் களை கட்டியிருக்கு. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் காஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முதல் வினைங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அந்த முதல் வினைங்கிறது அந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து வர்றதில்ல. இட் கம்ஸ் ஃப்ரம் மேன்கைண்ட்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி போகுது. ஸோ நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரி மேலே போடுற அந்த பிளேம் வந்து ஒரு ஹிப்போக்ரஸியான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிம்பிளிசிட்டிங்கிறது அது ஒரு கவுண்டர் கல்ச்சர், அதாவது எதிர் கலாச்சாரமான விஷயம். அது எப்படின்னா, எல்லாரும் இப்போ நம்ம கிளாமர் ஆகிட்டோம், இப்போ நம்ம மாடர்ன் நீட்ஸ் வந்து வித்தியாசமாயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் கிளாமரா இருக்கும்போது அவங்க சிம்பிளிசிட்டிங்கிறது இன்னொரு விஷயமான ஹிப்போக்ரஸி. எப்படின்னா, எல்லாரும் கிளாமரா இருக்கும்போது நான் சிம்பிளிசிட்டியா இருக்கேன், அப்போ என்ன வந்து தனியா காட்டும், அப்படிதானே? அதுவே ஒரு கிளாமர் தானே, அதுவே ஒரு கிளாமர் இருக்கு, அந்த சிம்பிளிசிட்டியில ஒரு கிளாமர் இருக்கு. நீங்க சொல்றீங்க லைஃப் டசன்ட் லேர்ன் ஃப்ரம் ஆர்ட். ஓகே, லெட் மீ ஆஸ்க் மை क्वेश्चन ஃபர்ஸ்ட். இல்ல, அவர் பேசி முடிச்சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளாமர் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, கிளாமர் as it is. அதாவது கிளாமரோட இன்டென்ஷன் என்னன்னா, இட்ஸ் நாட் டு obscene people, அதாவது மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு போன அதோட அவசியம் இல்ல. இட்ஸ் an intangible thing. அதாவது கிளாமர்ங்கிறது ஒரு உயிரச்சது. அதை யார் டீல் பண்றாங்க? இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கல்ச்சர். அதை ஒரு கல்ச்சர்ல கொண்டு வரும்போது அதை வந்து ஒரு சோஷியல் கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. இப்படிதான் இருன்னு சொல்லும்போது ஒரு டீவியன்ட் பிஹேவியர் கண்டிப்பா ஒரு. நீங்க சொல்றீங்க சிம்பிளிசிட்டில ஹிப்போக்ரஸி கொண்டு வர்றீங்கன்னு சொல்றீங்க. ஹிப்போக்ரஸி இஸ் நாட் இன் சிம்பிளிசிட்டி, ஹிப்போக்ரஸி இஸ் ஃப்ரம் கிளாமர். Simplicity exists much more earlier than glamour. It has saved lives. Simplicity disguised as glamour. Simplicity gives health. Simplicity gives your originality to you. இப்போதான் சார் சொன்னாரு, நான் புள்ளனா இருக்கேன், எனக்கு ஹைட் இல்ல, எனக்கு கருப்பா இல்ல, இப்படி எத்தனை பேர் நினைச்சு கல்யாணம் பண்ண முடியாம உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்காம அது ஏன் இருக்கு? நீங்க கிளாமர்னு சொல்லிட்டு லைஃப் பார்ட்னர் கூட கிளாமர்னு போறீங்க. எத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த கிளாமர் will take you? Tell me, how many years can be as glamorous as you were? You are trying to be hypocritic. It is not glamour which is important. You are trying to be hypocritic. Simplicity you are trying to be hypocritic. When everyone goes to your needs, அதாவது needs அவங்க needs நோக்கி போயிட்டு இருக்கும்போது natural. I am behaving what I am from inside. We are going towards higher forms of life. What I read, what I have learned from my parents, I am behaving like that. It's an identity of a culture or a society or identity of it's not your own. Someone makes me naked on the stage. What makes me what that you think is identity? You are blindly hearing. Someone makes me naked on that ramp and makes me walk over that. Do you think that is identity? Cultural terrorist. You are listening to mild terrorist. What is happening behind the stage? Culture is ஒரு mild terrorist. It's intellectual terrorist. இல்ல ஜெனிட்டா ட்ரெவர், கொஞ்சம் தமிழ்ல பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். சரியா? நான் கேட்குற சிம்பிளா கேள்வி கேட்குறேன், நான் கேட்டு முடிச்சுறேன். இண்டிவிஜுவாலிட்டி இம்பார்ட்டண்டா இல்ல ஒரு மாஸ்க போட்டு லைஃப் லாங் அந்த மாஸ்க உள்ள நீங்க தவிக்கிறது இம்பார்ட்டண்டா? அது சொல்லுங்க. மாஸ்க் இல்லங்க, கல்ச்சரல் கிட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா சென்ஸ் ஆஃப் அப்பியரிங் இஸ் சென்ஸ் ஆஃப் பீயிங். அதாவது என்னோட சுய வெளிப்பாடு. நான் யாருக்கும் வந்து ஒரு அடி பணிஞ்சு நான் போறது இல்ல. I am expressing myself. I am not a slave. நான் யாருக்கும் அடிமை இல்ல, நான் ஒரு சொசைட்டிக்கு அடிமை இல்ல. சொசைட்டி cannot. சொசைட்டிங்கிறது மனசு என்ன, நீ Dress குறச்சிட்டு போன்னு சொல்லாது. சொசைட்டிங்கிறது இன்டிவிஜுவல் இல்லாம வர முடியாது. when you suppress individual, எப்படி ஒரு சொசைட்டி நீங்க நல்ல சொசைட்டி கொண்டு போக முடியும்? வேஷ்டி சிலங்களுக்கு பிடிக்கும், சிலங்களுக்கு வேஷ்டி இழுத்துக்கிட்டு பிடிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? the basic is physiology. நீங்க சொசைட்டி குடுக்குற மேக்கப்போட பார்ன் ஆகல, நான் பிறக்கும்போது கிளாமர் மேக்கப்போட பார்ன் ஆகல. நீங்க எல்லாரும் கோட் பண்ணிட்டே இருக்கீங்க, நானும் ஒரு கோட் பண்ண போறேன். மாவோ சைனால வந்து மாவோ ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். எல்லாரும் வந்து ப்ளூ கலர் உடைதான் அணிய வேண்டும் அப்படின்னு, அழுக்கெல்லாம் தாங்கிக்கும், எல்லாரும் வந்து நீண்ட நாள் உழைக்கும், செலவு குறையும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ப்ரொடக்டிவிட்டி, மனித ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ப்ளூ கலர் எல்லாரும் வியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்மளை விட அதிகம் சைனா செலவு பண்ணுது கவர்ச்சிக்காக நம்மளை காட்டிலும் சைனா அதிகம் செலவு பண்ணுது, வளர்ச்சியும் அடையுது. எது சரி எது தவறு? இன்னைக்கு சீன மக்கள் செய்யறது சரியா அல்லது அன்னைக்கு அந்த ப்ளூ கலர் அணியணும் அப்படின்னு சொன்ன மாவோ சொன்னது சரியா? ரெண்டு பேருக்கும் ஒரு நிமிஷம் தான், காரணத்தை சொல்ல வேண்டும். எது சரி, எது நியாயம், எது சரி, எது இயல்பு, அதுவும் முக்கியமான ஒரு விஷயம், எது உண்மை? மாவோ சொன்னாரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் மட்டும் அணியுங்க, அதுக்கு அவுட்டர் ட்ரூத்தை மட்டும் எடுத்துட்டீங்க தவிர நீங்க அதுக்கு இன்னர் ட்ரூத்தை எடுக்கல. அவர் எடுத்தது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எத்தனையோ பேர் டைவர்ஸா இருக்காங்க, எத்தனையோ பேர் டைவர்ஸ் பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அதுலயே அவங்க யுனைட்டடா இருக்கணும்காக தான் அவங்க அப்படி பண்ணாரு.
பேசிக்கலி நம்ம பார்த்தா we are appreciative beings. நம்ம ஒரு சின்ன கருத்து சொன்னா நம்ம கைத்தட்டி உருமுறோம். எதுக்கு? we are appreciative beings. அப்புறம் மாவை சொல்றதை அவங்க டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த கான்டெக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மாவை சொன்ன அதை எசன்ஸ் எடுத்துக்கலாமே தவிர அந்த சேம் டூல்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இண்டிவிஜுவல்ஸ் கல்ச்சர்லையுமே சில ஐடியல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ரியாலிட்டியில் வந்து நம்ம வந்து அதை அட்டைன் பண்ண முடியாத விஷயம் சில. ஸோ நமக்கு வந்து ஒரு கிளாமருங்கிற அந்த ஒரு ரியாலிட்டி தேவைப்படுது. கிளாமரஸ் லைஃப் என்பது எல்லோரும் உள்ளூர விரும்புகிற லைஃப் என்று ஒரு தரப்பும், இதை எதிர்த்து மறுதரப்பும் மிக கடுமையாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள்வி. தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைக்கு கிளாமர் என்கிற மசாலா நம் வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? இது குறித்து தான் 2 கல்லூரிகளும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். சாரு சார், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நான் ஒரு இந்த சமூகத்தை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தெளிவாக சொல்கிறேன். செக்ஸ் கிரைம்ஸ் வந்து இந்த கிளாமர்ங்கிற விஷயத்தினால தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பதில் சொல்லி மறுப்பீங்க? இன்னைக்கு சொன்னீங்க இந்த கிளாமர்னால தான் செக்ஸ் கிரைம்ஸ் அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். இருளர் பெண்கள் கற்பழிப்பு விவகாரமோ வாச்சாத்தி வன்கொடுமையோ அவங்களிடத்துல என்ன கிளாமரை பார்த்து வந்துச்சு? என்ன கிளாமரை பார்த்தாங்க இருளர் பெண்கள்கிட்டயோ வாச்சாத்தி பெண்கள்கிட்டயோ அந்த வன்கொடுமையும் கற்பழிப்பும் நடக்கிறதுக்கு? எந்த இடத்துலனாலும் சரி தப்பு பண்றவன் பண்ணிட்டே தான் இருப்பான். நல்ல பாயிண்ட். உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னைய மடக்கிட்டீங்க. எனக்கு அதாவது வாச்சாத்தி பெண்களும் வந்து இருளர் பெண்களும் பலாத்காரம் எந்த கிளாமரா பார்த்துங்கிறது வந்து இந்த கேள்வியை வன்மையாக நான் கண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் டக்குன்னு கேட்டோன்னே அவரால் ரியாக்ட் பண்ண முடியலையே தவிர அது வந்து அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பெரிய அது பெரிய என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்டூழியமான செயல். அதை நீங்கள் வந்து கேட்டிருக்கவே கூடாது. நீங்கள் வந்து அந்த ரொம்ப ரொம்ப தட்டையான கேள்வியாக நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கோங்க. அது அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாமர்னால் சின்ன சின்ன அதாவது பெண் என்பவள் நுகர்வு பொருள் என்பதை அவனுடைய உள் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக படிய வச்சு அதனுடைய உச்சமாக யார் பக்கத்தில் இருக்காங்களோ, யார் சௌரியமான மொராலிட்டி இஸ் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ ஒரு கிழமை வந்து வீட்டு வேலைக்காரி கூட கிளாமராக இருக்க தேவையில்லை. அவங்க குனிஞ்சு போனால் கூட இவன் அதை பார்த்து படிஞ்சு அவனை ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அது செய்யுது. அப்படிங்கிற உணர்வு நிலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. இதை வந்து வாச்சாதி சம்பவத்துக்கும் இருள சம்பவத்துக்கும் மற்ற எந்த கற்பழிப்பு அது அடக்குமுறைக்கும் ஒப்பிடாதீங்கன்னு தயவுசெய்து கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது, எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை திருப்பி எல்லாரும் வலியுறுத்துனீங்களே, அதை தாண்டி அதற்கு வந்து அர்த்தப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாதம் இன்னும் போகும்னு நினைக்கிறேன். அர்த்தப்படுத்துங்க. அந்த கிளாமர் மூலம் தான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அந்த டெய்லி லைஃப்ல இருந்து நம்ம டிரான்சென்ட் பண்ண முடியும். சில விஷயங்கள் வந்து நம்ம சிறைப்பட்டு போயிடுறோம். அந்த கண்ட்ரோலு, அந்த எஜுகேஷன், அந்த லா, கஸ்டம், டெய்லி அந்த சிச்சுவேஷன் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி, ஃபோர்ஸ் ஹேபிட்ஸ், ஃபேமிலி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம அப்படி ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கோம். நம்ம வி லாஸ் அவர் ஐடென்டிட்டி இன் தட் ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்து அந்த கிளாமர் வந்து ஒரு வடிகாலாக அமையுதுன்னு தான் சொல்கிறேன். ஆஸ் இட் இஸ். நல்ல ஆன்சர். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை அணுகிறதுக்கு கிளாமர் தேவை அப்படிங்கிறத நான் அர்த்தப்படுகிறேன். ஒரே ஒரு கேள்வி, ஒசாமா பின் லேடன் கிளாமரா சொல்லுங்கள். நம்ம இந்தியாவில் வளர்கிறோமா இல்லை கண்ட்ரி ரூல்டு பை இஸ்லாம் ரூலர்னு பார்க்குறோம். இப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் லிவிங் இன் யூஏஇயில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா it appeals to me as a glamour. But if I am living in a Christian country, it doesn't pay off. It becomes a different meaning. And the cultural meanings வந்து நமக்கு மாறுபடுது. We all have a view. We have a view from there. He has a view from here. We have a view from here. அவங்களுக்கு அங்கிருந்து view. So it all depends where we sit, where we see from. Well said.
இப்போதைய மனநிலையில் இருந்து இப்படி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற இந்த கிளாமரினுடைய ஒரு சூழலை எப்படி எதிர்கொள்வீர்கள்? This all works on one concept, which is flesh. Okay, it's fully flesh. And a human being is not only flesh. It's just 10% of what he is flesh. இது எல்லாத்துக்கு மேல we have a constitutive body which thinks, நம்ம soul நம்ம எல்லா சயின்ஸ்க்கு apart we accept that there is a soul which thinks, which believes, which makes a state decision, and எத்தனையோ பெரிய பேருக்கு அச்சீவ்மெண்ட்க்கு அதுதான் ரீசன். நம்ம flesh tradeல இருந்து வெளியே வந்தோம்னா we can automatically be successful. Just because எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அந்த ஃப்ளஷ் ட்ரேடுக்காக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. எத்தனையோ விஷயங்கள் கம்பெட்டிட்டிங் நேஷன் நம்மளை கீழ்படுத்தணும்காகவே பண்ணுவாங்க. ஸோ டு கம்ப்ரஸ் ஆர் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம we have to come out of that. We have to think deep. Well said. பெருதினும் பெருதிகளினுடைய இரண்டாவது கட்டத்தில் செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி மாணவர்களும் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்களும் ஒரு கடுமையான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி வெற்றி பெறப் போகிறது, யார் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறீர்கள், அதை தெரிந்து கொள்வதற்கு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி மாணவர்களும் ஸ்காட் கிறித்துவ கல்லூரி மாணவர்களும் கிளாமர் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பெரும் விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். ஒரு பெருத்த அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. யார் பெரிதினும் பெரிதுகளினுடைய மூன்றாம் கட்டத்திற்கு செல்ல போகிறீர்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நாம் அந்த ஸ்டார் ஸ்பீக்கரா இருக்க மாட்டோமா? யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? இதை தெரிந்து கொள்வதற்கான தருணம். பேனலிஸ்ட், யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? இது ஒரு ஏன்னா ரொம்ப இது என்னுடைய டேலண்ட் தான். இந்த தலைப்பை விட டேலண்ட் தான் ரொம்ப முக்கியத்துவமாக கருதுறதுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இது நல்லொழுக்க ரீதியாக அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம த வெரி ஆர்குமெண்டேட்டிவ் அப்படிங்கிற அந்த தளத்திலேருந்து இதை பார்க்கும்போது இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப பவராகவும் ஆர்கியூ பண்ண, அதே மாதிரி உச்சத்துக்கு போய் எவ்வளவு முடியுமோ பண்ணி ஆன்சர் பதிலளித்த ஜெயராஜுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டார் ஸ்பீக்கர் தேர்வு செய்யப்பட்டாச்சு. இனி எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? எந்த கல்லூரி பெரிதினும் பெரிதுகளில் தன்னுடைய பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகிறது? ஆரம்பத்தில் ஒரு மாதிரி போச்சு அல, அப்புறம் இடையில அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் தான் நாங்கள் 3 பேரும் பாதிக்கு மேல நல்லா தூக்கிட்டு போயிட்டாங்க விவாதத்தை. இந்த வாரம் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றி கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் 2 புதிய கல்லூரிகளோடு, ஒரு புதிய தலைப்போடு. பெரிதினும் பெரிது கேள்.